வணக்கம் நண்பர்களே. எம்விகே டாக்ஸ் டாஷ் கேரியர் Q&A நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாணவர்கள், புதிய பட்டதாரிகள், பணியில் உள்ள தொழில் முனைவோர், மேலும் துபாயில் வேலை செய்ய அல்லது தங்களின் தொழில் வாழ்க்கையை மாற்ற திட்டமிடுபவர்கள் ஆகியோரிடமிருந்து நூற்றுக்கணக்கான தொழில் தொடர்பான கேள்விகள் எங்களுக்கு வருகின்றன. அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக பதில் அளிப்பதற்கு பதிலாக இன்று அந்த அனைத்து கேள்விகளையும் கடந்த 28 ஆண்டுகளுக்கும் மேலாக வளைகுடா நாடுகளில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்துக்கு தலைமை தாங்கிய ஒரு சிறந்த நிபுணரிடம் கொண்டு வந்துள்ளேன். இன்று தொழில்துறையின் மிகவும் அனுபவமிக்க தலைவர்களில் ஒருவரிடமிருந்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை நேரடியாக கேட்போம். வரவேற்கிறோம் எம்.வி.கே. நன்றி சுனிதா. இங்கு இருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய அனுபவம் மாணவர்கள், புதிய பட்டதாரிகள் மற்றும் பணியில் உள்ள தொழில் முனைவோருக்கு சரியான தொழில் பாதையை தேர்ந்தெடுக்கவும், சிறந்த தொழில் முடிவுகளை எடுக்கவும், பொதுவாக ஏற்படும் தவறுகளை தவிர்க்கவும் உதவுமானால் அதுவே இந்த பாட்காஸ்டின் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அப்படியானால் இனி நேரத்தை வீணாக்காமல் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். என் முதல் கேள்வி இப்போதுதான் படிப்பை முடித்த பல இளம் பார்வையாளர்களிடம் இருந்து வருகிறது. ஒரு மாணவர் எங்களுக்கு எழுதியிருந்தார், நான் பட்டப்படிப்பை முடித்து 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. வீட்டில் ஒவ்வொரு நாளும் அழுத்தம் அதிகரித்து கொண்டே போகிறது என்று. அவரது தன்னம்பிக்கை மெதுவாக உடைந்து போகிறது என்றார். எனவே உங்களிடம் என் கேள்வி இதுதான். கல்லூரியை விட்டு வெளியேறிய, எந்த வேலை அனுபவமும் இல்லாத ஒரு புதியவருக்கு முதல் படி என்னவாக இருக்க வேண்டும்? முடிந்தவரை அதிக நிறுவனங்களுக்கு விண்ணப்பிப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமா? அல்லது முதலில் ஒரு வலுவான திறமையை வளர்ப்பதில் நேரம் செலவிட வேண்டுமா? நண்பர்களை விட தான் பின்தங்கிவிட்டதாக உணரும் ஒரு இளைஞரிடம் இன்னும் நேரம் கடந்துவிடவில்லை என்று எப்படி சொல்வீர்கள்? இந்த கேள்விக்கு நன்றி. முதலில் அந்த இளைஞனிடம் என் சார்பாக ஒன்றை சொல்லுங்கள். நீ பின்தங்கவில்லை, ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கத்தில்தான் இருக்கிறாய். அழுத்தம் பலமாக இருப்பதால் தான் 8 மாதம் நித்தியம் போல் தெரிகிறது. 25 வருட அனுபவத்திற்கு பிறகு உண்மை இதுதான். அனுபவமே இல்லாத ஒரு புதியவர் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை தெளித்து பிரார்த்திக்க வேண்டாம். அது நம்பிக்கையை இழக்கும் வேகமான வழி. அதற்கு பதிலாக சந்தை உண்மையில் பணம் கொடுக்கும் ஒரே ஒரு திறமையை தேர்ந்தெடுத்து 90 நாட்கள் ஆழமாக செல். பேசுவது மட்டுமல்ல, ஒரு உண்மையான வேலையை செய்யும் அளவுக்கு அதை நிரூபிக்கும் 2-3 சிறிய திட்டங்களை உருவாக்கு. அப்போதுதான் விண்ணப்பிக்க தொடங்கு. ஆனால் கவனத்துடன். 200 நகல் ஒட்டு விண்ணப்பங்களை விட 20 நல்ல தனிப்பயன் விண்ணப்பங்கள் மேலானவை. நண்பர்களை விட பின்தங்கியதாக உணரும் அந்த இளைஞனுக்கு தொழில் 22 வயதில் முடியும் பந்தயம் அல்ல, 40 வயதிலும் நிற்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கும் மராத்தான். முதலில் வேலை பெற்ற நண்பன் வாழ்நாள் முழுவதும் முன்னால் இருப்பான் என்பதில்லை. உன் வேலை இப்போது பிடித்து கொள்வது அல்ல, மறுக்க முடியாதவனாக ஆவதுதான். அதை செய், வாய்ப்புகள் வரும். இந்த அடுத்த கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். இது பலரின் மனதை உடைக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு இளம் பட்டதாரி சொன்னார், நான் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் 2 அல்லது 3 வருட அனுபவம் கேட்கிறார்கள். ஆனால் யாரும் எனக்கு முதல் வேலையை கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அனுபவம் எப்படி வரும்? சாவி இல்லாத பூட்டிய கதவு போல் இருக்கிறது. எனவே உங்களிடம் நேரடியாக கேட்க விரும்புகிறேன். இந்த அனுபவம் என்ற வலையில் சிக்கிய ஒரு புதியவருக்கு அந்த சுழற்சியை உடைப்பதற்கான உண்மையான நடைமுறை வழிகள் என்ன? இன்டர்ன்ஷிப், சிறிய திட்டங்கள், ஃப்ரீலான்சிங் அல்லது ஊதியம் இல்லாத வேலை கூட அனுபவமாக கணக்கிடப்படுமா? இறுதியில் எந்த முறையான அனுபவமும் இல்லாமல் ஒரு நேர்காணல் செய்பவரின் முன் அமரும்போது அனுபவமின்மை மட்டுமே தெரியாதபடி அவர்கள் தங்களை பற்றி எப்படி பேச வேண்டும்? இந்த அனுபவ வலை உண்மைதான். ஆனால் மாயையை உடைக்கிறேன். அனுபவம் என்றால் ஒரு நிறுவனம் உனக்கு சம்பளம் கொடுத்தது என்று அர்த்தமல்ல.
அவர்கள் பணம் கொடுக்கும் பிரச்சனையை உன்னால் தீர்க்க முடியும் என்பதுதான். எனவே வலையிலிருந்து வெளியேறும் வழி உன் சொந்த அனுபவத்தை நீயே உருவாக்குவது. ஊதியம் இல்லாத அல்லது குறைந்த ஊதிய இன்டர்ன்ஷிப், சில சிறிய ஃப்ரீலான்ஸ் வேலைகள், ஒரு தன்னார்வ அமைப்பு அல்லது உள்ளூர் வணிகத்திற்கு உன் திறமையை வழங்கு, அல்லது உண்மையான நிறுவன பணிகளை போலி செய்யும் திட்டங்களை உருவாக்கு. இவை ஒவ்வொன்றும் உன் ரெசுமேவில் போட்டு நம்பிக்கையுடன் பேசக்கூடிய முறையான அனுபவம். முறையான வேலை வரலாறு இல்லாமல் நேர்காணலில் அமரும்போது அதற்காக மன்னிப்பு கேட்காதே, மாறாக திசை மாற்று. நீ தீர்த்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, எடுத்த படிகள், பெற்ற முடிவு பற்றி பேசு. நேர்காணல் செய்பவர்கள் உன் வருடங்களை காதலிப்பதில்லை, அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் உன் திறனைத்தான் காதலிக்கிறார்கள். இதோ நான் தீர்த்த பிரச்சனை, எப்படி என்று சொல்பவன், ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் புதியவன் என்று சொல்பவனை எப்போதும் வெல்வான். முதலில் மதிப்பை நிரூபி, மூடிய கதவு அமைதியாக திறக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேலை தேடுபவரும் சிரமப்படும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அது ரெசூமே. ஒரு பார்வையாளர் என்னிடம் சொன்னார், நான் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு என் ரெசூமேவை அனுப்பியுள்ளேன். ஆனால் ஒரு பதில் கூட வருவதில்லை. நிராகரிப்பு கூட இல்லை, வெறும் மௌனம் மட்டுமே. இது மக்களை கண்ணுக்கு தெரியாதவர்கள் போல் உணர வைக்கிறது. எனவே என் கேள்வி, பெரும்பாலான புதியவர்களின் ரெசுமேவில் உண்மையில் என்ன தவறு நடக்கிறது? அது வடிவமைப்பா, வார்த்தைகளா, அல்லது இன்று நிறுவனங்கள் பயன்படுத்தும் தானியங்கி வடிகட்டல் அமைப்புகளால்? அந்த ரெசுமே ஒரு மனிதரை சென்றடையவே இல்லையா? சாதாரண எந்த ஒருவரும் புரிந்து கொள்ளும் எளிய முறையில் உண்மையில் கவனிக்கப்படும் ரெசுமேவை எப்படி உருவாக்க வேண்டும்? மேலும் ஒரு ரெசுமேவை அமைதியாக நிராகரிப்பு குவியலுக்கு அனுப்பும் சிறிய தவறுகள் என்ன என்பதை விளக்க முடியுமா? 100 ரெசுமேக்களுக்கு மௌனம் கிடைத்தால் பிரச்சனை நீ பயனற்றவன் என்பதில்லை. உன் ரெசுமே இயந்திரத்திற்கு கண்ணுக்கு தெரியாதது, மனிதனுக்கு சலிப்பானது என்பதுதான். இன்று பெரும்பாலான நிறுவனங்கள் வேலை விளக்கத்தில் உள்ள சரியான முக்கிய வார்த்தைகளை ஸ்கேன் செய்யும் தானியங்கி வடிகட்டல் மென்பொருளை பயன்படுத்துகின்றன. எனவே தவறு ஒன்று, எல்லா இடத்திற்கும் அதே ரெசுமேவை அனுப்புவது. ஒவ்வொரு ரெசுமேவையும் அந்த குறிப்பிட்ட வேலையின் மொழியை பிரதிபலிக்க தனிபயனாக்க வேண்டும். தவறு 2, முடிவுகளுக்கு பதிலாக கடமைகளை எழுதுவது. அறிக்கைகளுக்கு பொறுப்பு என்பது எதையும் சொல்லவில்லை, ஆனால் செயலாக்க நேரத்தை 30% குறைத்த ஒரு அறிக்கையை உருவாக்கினேன் என்பது அவர்களை நிறுத்துகிறது. சுத்தமாகவை 1-2 பக்கம் மென்பொருள் படிக்கக்கூடிய எளிய வடிவம், ஸ்கேனரை குழப்பும் அலங்கார வரைபடங்கள் வேண்டாம். உன் வலிமையான மிக பொருத்தமான சாதனையை மேல் 3இல் ஒரு பகுதியில் வை. ஏனெனில் பரபரப்பான ஆட்சேர்ப்பாளர் முடிவெடுப்பதற்கு முன் அதுதான் படிக்கிறார். ரெசுமேவை நிராகரிப்பு குவியலுக்கு அனுப்பும் அமைதியான கொலைகாரர்கள், எழுத்து பிழைகள், தெளிவற்ற இலக்கு வரி, எண்கள் இல்லாமை, எவருக்கும் பொருந்தும் பொதுவான சுயவிவரம், இவற்றை சரிசெய். ஒவ்வொரு பணிக்கும் தனிப்பயனாக முடிவுகளுடன் தொடங்கு. மௌனம் பெற்ற அதே நபருக்கு அழைப்புகள் வரத் தொடங்கும். பல திறமையான மனிதர்கள் உறைந்து போகும் இடம் நேர்காணல்கள்தான். இங்கே உங்கள் வழிகாட்டுதலை உண்மையிலே விரும்புகிறேன். ஒரு பார்வையாளர் மிகவும் நேர்மையான ஒன்றை எங்களுடன் பகிர்ந்தார். அவர் சொன்னார், எனக்கு என் பாடம் நன்றாக தெரியும், ஆனால் நேர்காணல் அறைக்குள் நுழையும் தருணத்தில் என் இதயம் படபடக்கத் தொடங்குகிறது, மனம் வெறுமையாகிறது, எளிய பதில்களை கூட மறந்து விடுகிறேன். ஆயிரக்கணக்கானோர் இதேபோல் உணர்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். எனவே உங்களிடம் என் கேள்வி, இந்த நேர்காணல் பயம் உண்மையில் எங்கிருந்து வருகிறது? இது அறிவை பற்றியதா அல்லது மனநிலையை பற்றியதா? அந்த அறைக்குள் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் நுழையும்படி ஒருவர் எப்படி தயாராவது? நேர்காணலின் நடுவில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் பதற்றப்படாமல் அந்த தருணத்தை கையாள்வதற்கான புத்திசாலித்தனமான நேர்மையான வழி என்ன? அந்த படபடக்கும் இதயம் நீ பலவீனன் என்பதற்கான அறிகுறி அல்ல, நீ அக்கறை கொள்கிறாய் என்பதற்கான அறிகுறி. பயம் அரிதாகவே அறிவின்மையிலிருந்து வருகிறது,
அது தீர்ப்பளிக்கப்படுவதாக உணர்வதிலிருந்து, ஒரு தவறான பதில் உன்னை அம்பலப்படுத்தும் தேர்வாக நேர்காணலை கருதுவதிலிருந்து வருகிறது. எனவே முதல் மாற்றம் மனநிலை. நேர்காணல் ஒரு விசாரணை அல்ல, இருவர் பொருந்துகிறார்களா என்று பார்க்கும் உரையாடல். உன் அறிவு பிரதிபலிப்பாக மாறும் அளவுக்கு முழுமையாக தயாராகு. உன் பதில்களை உறக்க ஒத்திகைப்பார். உன்னை பதிவு செய். வார்த்தைகள் நடுங்குவதை நிறுத்தும் வரை ஒரு நண்பருடன் மாதிரி நேர்காணல் செய். தயாரிப்பு தான் பயத்தை அமைதியாக மாற்றுகிறது. இப்போது நீ அஞ்சும் தருணம். தெரியாத ஒரு கேள்வி. உறைந்து போகாதே, பொய்யும் சொல்லாதே. ஏனெனில் பொய்யை நேர்காணல் செய்பவர்கள் உடனே மோப்பம் பிடிப்பார்கள். புத்திசாலித்தனமான நேர்மையான நகர்வு. நான் அதை நேரடியாக செய்யவில்லை, ஆனால் நான் எப்படி அணுகுவேன் என்பது இதோ என்று சொல்லி உறக்க யோசி. அந்த ஒரு வாக்கியம் தாழ்மை, நேர்மை, பிரச்சனை தீர்க்கும் திறன் அனைத்தையும் காட்டுகிறது. இது ஒரு மனப்பாட பதிலை விட அடிக்கடி ஈர்க்கக்கூடியது. எல்லாம் தெரிந்த ஒருவரை அவர்கள் வேலைக்கு எடுக்கவில்லை. விஷயங்கள் தவறாகும்போது நம்பக்கூடிய ஒருவரைத்தான் எடுக்கிறார்கள். பலரை முயற்சி செய்யவே விடாத ஒரு பயத்தை பற்றி உங்களிடம் கேட்கிறேன். ஒரு பார்வையாளர் எழுதினார், நான் தெலுங்கு வழிக்கல்வியில் படித்தேன். என் ஆங்கிலம் மிகவும் பலவீனமானது. நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என்னை போன்ற ஒருவரை எந்த நல்ல நிறுவனமும் வேலைக்கு எடுக்காது என்று உணர்கிறேன். இது என்னை உண்மையிலேயே தொட்டது. ஏனெனில் எத்தனை திறமையானவர்கள் தங்கள் ஆங்கிலத்தை பற்றி இந்த மௌன அவமானத்தை சுமக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே என் கேள்வி, இன்றைய வேலை சந்தையில் ஆங்கிலம் உண்மையில் எவ்வளவு முக்கியம்? சரளமான ஆங்கிலம் இல்லாமல் ஒருவர் நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியாது என்பது உண்மையா? திறமைகளில் வலிமையானவர் ஆனால் ஆங்கிலத்தில் பலவீனமானவருக்கு மேம்படுவதற்கான நடைமுறை திட்டம் என்ன? ஒவ்வொரு நேர்காணலிலும் இந்த ஒரு பலவீனம் அவர்களை சிறியவராக உணர வைப்பதை எப்படி நிறுத்துவது? ஆங்கிலத்தை பற்றி அவமானம் சுமக்கும் ஒவ்வொருவருக்கும் இதை தெளிவாக சொல்கிறேன். உன் ஆங்கிலம் நீ இன்னும் கட்டமைக்காத ஒரு திறமை. உன் அறிவின் அல்லது மதிப்பின் அளவீடு அல்ல. ஆங்கிலம் முக்கியம், ஏனெனில் அது பல நல்ல நிறுவனங்களின் வேலை மொழி. அது கதவுகளை திறக்கிறது. அதை பற்றி பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் அது கற்கக்கூடிய திறமை. சைக்கிள் ஓட்டுவது போலவே எந்த முதலாளியும் கவிதை எதிர்பார்க்கவில்லை, தெளிவாக தொடர்பு கொள்ள எதிர்பார்க்கிறார்கள். எனவே திட்டம் இதோ. சரியாக ஒலிக்க முயற்சிப்பதை நிறுத்து. தினமும் பயன்படுத்த தொடங்கு. முதலில் மோசமாகவே தினமும் 15 நிமிடம் உறக்கப்படி. வசன வரிகளுடன் ஆங்கில உள்ளடக்கத்தை பார். வேலை செய்யும்போது ஆங்கிலத்தில் உன்னிடமே பேசு. வாராந்திரம் பயிற்சி செய்ய ஒரு துணையை கண்டுபிடி. தினசரி பயிற்சியின் 6 மாதங்களில் மாற்றத்தை கண்டு அதிர்ந்து போவாய். நேர்காணலுக்கு நினைவில் கொள், உன் தொழில்நுட்ப திறமை பலவீனமான உச்சரிப்பை தாங்கும், ஆனால் உன் மௌனம் எதையும் தாங்காது. எளிமையாக குறுகிய தெளிவான வாக்கியங்களில் பேசு, அது போதும். ஒரு முழுமை பெறாத திறமை உன்னை சுருங்க வைத்து உன் உண்மையான மதிப்பை மறைக்க விடாதே. ஆங்கிலத்தை நிலையாக கட்டு. நீ தொடங்கிய இடத்திற்காக மன்னிப்பு கேட்பதை நிறுத்து.